எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியா 2026 வந்தாச்சு. வாங்க இந்த வருஷத்தை வரவேற்கலாம். போன வருஷத்தோட பாரத் எல்லாம் அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரு புது நம்பிக்கையோட புது தெம்போட இந்த வருஷத்தை ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் நம்மளோட வருஷம். போன வருஷத்தோட கவலை, குழப்பம், கண்ணீர் இதெல்லாம் அந்த 2025 கேலண்டரோட போயிடுச்சா? அதோட சேர்த்து அதையும் கிழிச்சு போட்டிங்களா? போட்டிருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு நமக்காக ஒரு புது புத்தகம் திறந்திருக்கு. அதோட முதல் பக்கத்தை நாம தான் எழுத போறோம். வாங்க எழுத ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு உதிச்ச இந்த சூரியன் இருக்கே, அது சும்மா இல்ல. அது ஒரு புது தொடக்கத்தோட அடையாளம். ஆமாம், போன வருஷம் நமக்கு நிறைய கத்துக் கொடுத்துச்சு. அந்த பாடங்களை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனா அது கொடுத்த காயங்கள், வலிகள் அதையெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடலாம். அது இனிமே நமக்கு தேவையே இல்ல. சரி, இந்த புது வருஷத்துல நாம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட சுயமதிப்பு தான். போன வருஷம் உங்களை காயப்படுத்திட்டு போன உறவுகளை நினைச்சு, இல்ல உங்களை விட்டுட்டு போனவங்களை நினைச்சு இனிமே வருத்தப்படாதீங்க. ஒருத்தங்க உங்களை ஒரு கூழாங்கல் மாதிரி நடத்தினா அதனால உங்களோட வைர மதிப்பு ஒன்னும் குறைஞ்சு போகாது. உண்மையில அந்த வைரத்தை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல பாருங்க, அது அவங்களோட இழப்பு, உங்களோடது இல்ல. நீங்க ஒரு வைரம். இதை மட்டும் என்னைக்குமே மறக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கிடைச்சது கொஞ்ச நாளைக்கு இருக்க போற ஒரு வலி. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு நிரந்தரமான இழப்பு. ஏன்னா அவங்க ஒரு வைரத்தை தொலைச்சிட்டாங்க. இந்த உண்மைய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. சோ இந்த வருஷம் என்ன பண்ணணும்? நம்ம கூடவே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணுவோம். நம்மளோட அன்பையும் கவனத்தையும் யாருக்கு உண்மையிலே தகுதி இருக்கோ அவங்களுக்கு கொடுப்போம். அதுதாங்க உண்மையான சொத்து. ஓகே, நம்ம மதிப்பு என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம மனச இன்னும் வலிமையாக்கணும். பாருங்க, 2026ல சவால்கள் இல்லாமலா இருக்க போகுதா? கண்டிப்பா இருக்கும். அதை சமாளிக்க நம்மளோட மைண்ட் செட்டை இப்பவே மாத்த ஆரம்பிக்கணும். நம்மள பல பேர் எப்படி ப்ரே பண்ணுவோம்? கடவுளே, இந்த வருஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. அது தப்பான பிரார்த்தனை. இனிமே அப்படி வேண்டிக்காதீங்க. அதுக்கு பதிலா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை தாக்கு பிடிக்கிற தைரியத்தையும் முதுகெலுமையும் எனக்கு கொடுன்னு கேளுங்க. அதுதாங்க உண்மையான வீரம். போன வருஷம் நம்ம விழுந்திருக்கலாம், அடிபட்டிருக்கலாம். ஆனா அந்த அடிகள் ஒவ்வொன்னும் நம்மள இரும்பா மாத்திருக்கு. ஆமா, நம்ம விழுந்தோம். ஆனா இப்போ முன்ன விட பலமா எழுந்திருக்கோம். இனிமே நம்மள யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? இந்த புது பழத்தோட, இந்த புது நம்பிக்கையோட இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. இது வெறும் ஆசை இல்ல, இது ஒரு சபதம், நம்மளோட பிரகடனம். அப்போ என்ன பண்ணலாம்? 1. நம்ம குணத்தை இன்னும் மெருகேத்துவோம். 2. நம்ம மேல நாம முழுசா நம்பிக்கை வைப்போம். 3. என்ன நடந்தாலும் தலை நிமிர்ந்து நடப்போம். இதுதாங்க பிளான். 2026 நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்க போகுது. இந்த வருஷம் நாம ஜெயிக்க போறோம். இந்த புத்தாண்டு உங்க எல்லாருக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம வருஷம். நாம ஜெயிக்கிறதுக்காக தான் இங்க இருக்கோம். வாங்க ஜெயிப்போம்.